அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை, பூசம் நட்சத்திரம், புனர்பூசம் 2ஆம் பாதம். புனர்பூசம் அறிந்ததே குரு. 2ஆம் பாதம், இந்த 2ஆம் பாதத்திற்கு அதிகாரம் படைத்தவன் சுக்கிரன். ஸோ குரு சுக்கிரன் இருவரையும் இணைத்து பார்க்க வேண்டும். குரு தேவகுரு, சுக்கிரன் அசுரகுரு. 2 பேருமே சுபர்கள்தான். ஒருவன் தேவன், ஒருவன் அரக்கன். எப்படி இருக்கும்? ஒருவன் தேவன், ஒருவன் அரக்கன் என்பதால் இருவரும் சேர்ந்தால் அங்கே யுத்தம். அதனால் அந்த ராசியின் பலன் கெடும் என்று சிலர் சொல்லுவார்கள். சில நூல்கள், பண்டைய நூல்கள் வேறு விதமாக சொல்லுகின்றன. நான் செய்கிறேன் நிறைய, இல்லை நான் செய்கிறேன் என போட்டி போட்டுக்கொண்டு நன்மையை செய்வார்கள் என்று சொல்லுகிறது. அதுதான் உண்மையாகவும் இருக்கிறது அனுபவத்தில். குருவும் சுக்கிரனும் ஒரு இடத்தில் இருந்தால் தன் பங்குக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்லதை, நன்மையை, சுக்கிரனும் அதுபோல் செய்து கொண்டே இருப்பார்கள். எனவே இந்த கலவை நல்ல கலவை. முதலில் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு சிலர் குழம்புவார்கள். இருவரும் எதிரிகளாயிற்றே, அந்த பாவம் கெட்டு போகுமே என்றெல்லாம் குழம்புவார்கள். தேவையே இல்லை. இந்த 2ஆம் பாதம், புனர்பூசம் 2ஆம் பாதம் தன்மை என்ன? சாதாரணமாக நாட்டிலே ஒரு பேச்சு உண்டு. சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னால் யாரும் எடுத்துக்கொள்வார்கள். இவர்கள் எப்படி? சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்ல வேண்டியவர்கள் சொல்லுவார்கள். அந்த சொல்ல வேண்டியவர்கள் தான் இந்த புனர்பூசம் 2ஆம் பாதம். எந்த ஒரு விஷயத்தையும் சுவைபட சொல்வதில் இவர்களுக்கு நிகர் இவர்கள்தான். சுருக்கமாக சொன்னால் இவர்களது பேச்சை திரும்ப திரும்ப நாம் யோசித்து பார்த்து நினைவு கூர்ந்து மகிழ வேண்டும். அந்த அளவுக்கு இருக்கும் இவர்களது பேச்சு. இவர்கள் பேசப்படும் பொருளை விட பேசுகின்ற விதம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தனது திறமையால் சாதிக்கும் வல்லமையை இவர்கள் பெற்றவர்கள். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பார்கள். இவர்கள் கரைத்தால் மலையும் கரையும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அறிவு, சிறப்பான ஒரு புத்தி, இவைகளையெல்லாம் படைத்தவர்கள் இவர்கள். நல்லவர்களா கெட்டவர்களா? 100% நல்லவர்கள். இதில் மாற்றமே இல்லை. அந்த 10 பங்கு எதற்கு என்று சொன்னால் சுக்கிரன் அரக்கனுக்கு தலைவன் என்பதால். அப்படி என்றால் சுக்கிரன் கெட்டவனா? கெட்டவன் அல்ல. தன்னை சார்ந்தவர்களுக்கு அவன் நல்லவன். தன்னை எதிர்ப்போருக்கு மட்டுமே கெட்டவன். குரு ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் நீ நல்லது செய்தால் உனக்கு நல்லது, கெட்டது செய்தால் கெட்டது என்று போவான். நியாயஸ்தன். ஆக இந்த ஒரு இணைப்பு காரிய வெற்றிக்கு அனுகூலமான ஒரு இணைப்பு. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஒரு செயலை நல்லபடியாக செய்து
அதனால் எந்த அளவு பெற முடியுமோ அதனை பெற்றுக்கொள்ளும் பாக்கியமும் இருக்கிறது. ஏனென்றால் இன்று நீங்கள் காட்டும் திறமை ஒப்பற்றது, உயர்வானது. ரிஷபராசி அன்பர்களே, நல்ல நாள். எது நடந்தால் நல்லது என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அதை உங்களது தீர்க்கமான ஒரு செயலால் முடித்து வைப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற் பாதி அலைச்சல், நஷ்டம், கஷ்டம் எல்லாம் உண்டு, எல்லா துன்பங்களும் உண்டு முதற் பாதி. மறுபாதி துக்கம் நீங்கி இன்பம் வருகிறது. மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். ஆரம்பம் அமோகமாக இருக்கிறது. சிலர் ஏமாந்து கூட போவார்கள். ஆனால் அடுத்து வரும் நேரங்கள் படிப்படியாய் குறைவதாக காட்டுவதால் கூடுதல் கவனம் இன்று தேவை. சிம்மராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி உறவில் விரிசல், மறுபாதி விரிசல் நீங்கி உறவு தலைக்கிறது. மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கன்னிராசி அன்பர்களே, லாபம் உண்டு. நீங்கள் நினைத்தது நடக்கும். புகழ் உண்டு. எல்லாவற்றையும் விட உங்கள் காலை சுற்றி கொண்டிருந்த ஒரு தடை நீங்குகிறது. நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, திறமையும் நேர்மையும் ஒருங்கே காட்டுகின்றீர்கள் இன்று நீங்கள் செய்யும் பணியில். இதனால் நீங்கள் எடுத்த பணி சிறக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, உழைப்பு அதிகம், லாபமும் உண்டு. பரபரப்பான நாள். உங்கள் லட்சியம் ஈடேற ஒரு பெரும் துடிப்பை நீங்கள் காட்டும் நாள் இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்கள் பேச்சில், முயற்சியில், நடத்தையில் சற்று புதுமை தெரிகிறது. ஒரு மாற்றம் காணப்படுகிறது. இந்த மாற்றம் உங்களுக்கு நன்மையை செய்யும். மகர ராசி அன்பர்களே, புண்ணிய நாள் இந்த நாள். நொந்து போய் வந்த நண்பனுக்கோ ஒரு உறவுக்கோ ஆறுதல் வார்த்தை நீங்கள் பேசி அவர்களை உற்சாகப்படுத்தும் நாள். புண்ணிய நாள். கும்பராசி அன்பர்களே, சற்று வினோதமான ஆனால் நல்ல நாள். வழக்கமான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். அங்கே ஒரு தடை செல்ல முடியாது என்று ஆகிவிட்டது. உடனே மாற்று வழி கண்டு நீங்கள் செல்ல வேண்டிய இலக்கிற்கு நல்லபடியாக செல்லுகின்றீர்கள். அதுதான் இந்த நாள்.
மீனராசி அன்பர்களே, புகழ் உண்டு, நல்லபடியாக உண்டு. லாபத்தை மட்டும் பெரிதாக எண்ணாமல் புண்ணியத்தை பெரிதாக நினைத்து ஓரளவு லாபத்தை விட்டு கொடுத்து இந்த பெருமையை பெறுவீர்கள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.